ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. வியான், ஓ கனவு கண்டியா வியான்? இங்க பாரு மக்களே, அப்பா பாரு. அப்பாவை பாருன்னு சொல்லி அப்பாவை பார்த்தோன்னா அவனுக்கு பசி காணாம போயிடும் பாத்தியலாம். இப்ப நீங்க என்ன செய்தியான்னு எனக்கு பார்க்கணும். என கிட்ட கடந்த பிள்ளையை தூக்கிட்டு போய் உங்க கிட்ட கடத்தி இருக்குதியா? எவ்வளவு கொழுப்பு இருக்கணும். இப்ப எப்படி பிள்ளைக்கு அழகி அமர்த்துதியான்னு நான் பாக்கேன். சரிடா சரிடா, போட்டுடா போட்டு போட்டு. அப்பா தூக்கட்டா? ஓ என்ன மக்களே, சரி சரி போட்டு. கனவு கண்டியலாம்? கனவுல காக்கா வந்துதான். அப்பாவை பாரு, நம்ம காக்காவை துரத்துவோமா? சரிடா சரி 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 போட்டு. இனிமே காக்கா வராது. ஆமா, காக்கா கனவுல வந்து உங்க பிள்ளையை துரத்துனதுனாலதான் அழுறான். வியான், என்ன மக்களே, போட்டுடா போட்டேன். சோச்சு படுத்திருக்கான், உறங்கவே இல்ல, கண்ணை உருட்டிட்டு தான் கிடக்கான். பிள்ளை அழுக சத்தம் கேட்காமல இருக்கேன் இவளுக்கு. வியான் என்ன கிடக்கான், அப்படியே ஒரு பேக்கெட் தண்ணியை கொண்டு வந்து மூஞ்சில ஊத்திடலாம் போல இருக்க. நீ வியானம் தான் கிடக்கான்னு எனக்கு தெரியாண்டி. ஏன்னா உனக்கிட்ட இருந்து தானே பிள்ளை தூக்கி மேல கடத்தினேன். உனக்கு உடனே சூடு சோறான எல்லாம் வந்துருமே. திமிரு பிடிக்கிறதுக்கு மட்டும் ஒரு குறைச்சல் இல்ல. பிள்ளை அழுதுக்கு பிறவைக்கு கூட நான் என்ன செய்யன்னு பாக்கிறதுக்கு கிடக்கான். திமிரு பிடிச்சவா. ஓ என்ன மக்களே, போட்டுடா போட்டு போட்டு போட்டு. அழாத. அப்பா பாரு, அப்பா பாரு. என்ன மக்களே வியான், போட்டு போட்டுடா. காக்காவை அடி கொடுப்போமா? காக்கா எங்க மக்களே போச்சு? அப்பா பாரு, அப்பா அப்பா அப்பா. ஏய், காது கேக்குதா உனக்கு? பிள்ளை எவ்வளவு நேரமா அழுதுகிட்டு இருக்கான், உனக்கு காது கேட்கலையா என்னமா? ஏய், உனக்கிட்ட தான் பேசிக்கிட்டு நிக்கேன். எதியா இங்க பாரு, பிள்ளை ரொம்ப நேரமா அழுதுகிட்டே இருக்கான். உனக்கு எனக்கு பிரச்சனை நமக்குள்ள இருக்கட்டும். பிள்ளை அழியது கேக்குதா இல்லையா உனக்கு? கேக்குது. கேக்குதா? கேட்டுக்கிட்டா கிடக்க. இனிமே பின்ன நான் என்ன செய்ய முடியும்? நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு தானே பிள்ளை தூக்கி வச்சிருந்தியா? அப்பனா நீங்களே பார்க்க வேண்டியதானே? வேண்டாந்தியா, வியான் ஏங்கி ஏங்கி அழுதுகிட்டு இருக்கான். பிள்ளைக்கு மட்டும் ஏதாவது ஒன்னு ஆச்சுன்னு வச்சுக்கான். இப்ப எந்திரிக்க போறியா இல்லையா? பிள்ளை எங்க கிடந்தானோ அங்க கொண்டு கடத்துங்க, நான் பாத்துக்கலாம். ஏன் பிள்ளைய இந்த மாதிரி துணி விரிச்சு தரையில கடத்ததுக்கு முடியாது? எல்லாரும் இப்படிதான் பிறந்து வளர்ந்தாவ. அதெல்லாம் அவன் கடந்து உறங்குவான். நான் என்ன பரம் தரையில கடத்தினேன்? பரம் தரையில கடந்து நான் உறங்கி இருக்கேன். பிள்ளை கஷ்ட நஷ்டம் தெரிஞ்சு வளரியதுல தப்பு இல்ல. ரொம்ப தான் ஓவரா பண்ணிட்டு இருக்கேது. நீ தரையில கடை, சுடுகாட்டுல கடை, எங்க வேணாலும் போய் கடை. அது உனக்கு பழக்கப்பட்டது தானே. அதுக்குன்னு சொல்லிக்கிட்டு என் பிள்ளைய நீ எங்க வேணாலும் கடத்துவேன். பாத்துக்கிட்டு சும்மா இருப்பேன்னு நினைச்சியா? இப்ப எழுப்ப போறியா இல்லையா? பிள்ளை எங்க கிடந்தானோ அங்க கொண்டு வந்து கடத்துங்க, நான் பாத்துக்கிடலாம். வேண்டாம், என் பொறுமையா ஒரு அளவுக்கு மேல சோதிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னை பத்தி உனக்கு முழுசா தெரியாது பாத்துக்கான். தெரியுமே, நல்லாவே தெரியும். சாணி தர இருக்குல்ல, சாணி தர அதுலதான் பாய் போட்டு நான் எல்லாம் சின்ன வயசுல தூங்குனது. இதுல படுத்த உடனே என்ன ஆயிருமா? அவனே நல்லாதான் கடந்து உறங்குவான். கிட்ட நான் கடந்தா மட்டும் போதும். பெரிய இவர் மாதிரி. ஏய், உன் வீட்டுல நீ எப்படி வேணாலும் பிள்ளை கடத்திக்கான். இது என் வீடு. என் வீட்டுல உன் இஷ்டத்துக்கெல்லாம் பிள்ளை தரையில கடத்த முடியாது. அப்ப அழுகையும் நீங்களே நிப்பாட்டுங்க. இவெல்லாம் என்ன பொண்ணு? போட்டு மக்களே போட்டு. பிள்ளை படி, உன் இஷ்டத்துக்கு என்னவன் செய்யுமா? பிள்ளை படி. அவன் அழியது உனக்கு வேணா பாக்கிறதுக்கு குளிர்ச்சியா இருக்கலாம், என்னால தாங்கிக்கிட முடியல. பிள்ளை படி. சீனிவாசா, பிள்ளை ரொம்ப நேரமா அழுதுகிட்டே கிடக்கான். ஆமாமா, பிள்ளைக்கு அழுக சத்தம் கேட்டுதான் நாங்களே எழுப்பி வெளியே வரோம். நல்லா அழியா, உடம்பு சரியில்லையோ என்னமோ. ராத்திரி உறங்கதுக்கு முன்ன நான் தூக்குனனே. ஆமா, நல்லா சிரிச்சு விளையாடிக்கிட்டு தான் இருந்தான். இப்ப என்னத்துக்கு அழியான்னு தெரியலையே. அம்மா ஆமா, நீங்க பெரியவிய தானே, உறங்க போதுக்கு முந்தி நீங்க பாத்தியலாம். சிரிச்சு விளையாடிக்கிட்டு தான் இருந்தானா? ஆமா, சிரிச்சு விளையாடிக்கிட்டு தான் இருந்தான். ஏலம் சுடையல, சளியும் இல்லையே பிள்ளைக்கு. புறவை என்னத்துக்கு இப்படி அழியான்? பிள்ளை அழியது இவளுக்கு காதுல கேக்குதா இல்லையா? ரெண்டு பேரும் பிள்ளைக்கு கிட்ட தானே இருக்காவ. பிள்ளைக்கு அழுகி அமர்த்ததுக்கு முடியல ரெண்டு பேராலையும். அம்மா, ஒரு வேளை பூச்சி ஏதாவது கடிச்சிருக்குமோ? ஆமா, இந்த பெரிய வீட்டுல பூச்சி வருது. பூச்சி இல்லனாலே அவன் ரூம் எல்லோரும் அழுக்கா கிடந்தாலும் அவனுக்கு பிடிக்காது. இதுல பிள்ளை வேற வந்திருக்கான், பூச்சி வேற மாதிரியா ரூம வச்சிருப்பான். அதுவும் கட்டிலுக்கு மேல எங்க இருந்து பூச்சி வரான்? ஆமா, அவன் ரூம் சுத்தமா தானே இருக்கான், பூச்சி வரதுக்கு வாய்ப்பு இல்ல. ஆனா பிள்ளை ரொம்ப நேரமா அழுதுகிட்டே கிடக்கான். அவளுக்கு தான் பிள்ளைக்கு மேல அக்கறையே இல்ல. யானோ தானோ தானே இருப்பான். 10 மாசம் பிள்ளை சம்மந்து பெத்தவள விட உனக்கு அக்கறை இருந்துற போகுது. பிள்ளை அழியது தெரியலையா? பிள்ளை பசிச்சுதான் அழியான். உயிரோட இருக்காளோ இல்லனா செத்து போயிட்டாளோ? அங்க வாய மூடு. ஏறு ஸ்ரீனிவாசா, பிள்ளைக்கு அழுக சத்தம் கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன். உடம்புக்கு முடியலையோ என்னமோ, போய் பாத்துட்டு வந்துருவோம்.
ஆமாம், இந்த நேரத்துல ரூமுக்கு போறது. ஆமா, உங்க மௌனுக்கா மருமகளுக்கு நேத்துக்கு தான் கல்யாணம் நடந்தது. சாந்தி முகூர்த்தம் நடந்துட்டு இருக்கேன். அதனால தொந்தரவு பண்ணிடாதுங்க. பிள்ளைக்கு அழுக சத்தம் கேக்குது, ஒரு இட்டு போய் பாத்துட்டு வராம இந்த நேரத்துல போய் பாக்குறது தொந்தரவா? வாயை கொஞ்சம் போறான். அவளுக்கு சொந்த மாப்பிள்ளைக்கு மேலே அக்கறை இல்ல, பெத்த பிள்ளைக்கு மேலே அக்கறை இல்ல. காலமா நல்லா மினிக்கிட்டு அந்த பொட்டிக்கு போறான், சாயங்காலமா அவ பாட்டுக்கு ஆட்டிக்கிட்டு வாரான். பிள்ளைக்கு மேலே அக்கறை இல்ல, கெட்டின புருஷனுக்கு மேலே அக்கறை இல்ல. நீ கொஞ்ச நேரம் வாயை மூடு. ஸ்ரீனிவாசா, பிள்ளைக்கு உடம்புக்கு முடியலதான் போல. நல்லா அழியா கண்டியா ரூம்ல போய் பாத்துக்கிட்டு வந்துருவான். சரிம்மா, நீ ரூமுக்கு வா, நாங்க போய் பாத்துட்டு வந்துறியோம். ஏன் பேரன் நான் பாக்கப்படாதா? நீ தாராளமா பாக்கலாம். ஆனா பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைனாலும் அவளைதான் திட்டுவேன். பஸ் எடுத்து அழுதுகிட்டு இருந்தாலும் அவளைதான் திட்டுவேன். பிள்ளைக்கு உடம்பு சரியில்லையோ என்ன யாதோன்னு பதறி போய் தான் பார்க்க போறான். அங்க வந்துகிட்டு புதுசா ஒரு நாடகத்தை ஆரம்பிச்சான்னு வச்சுக்கான், எவ்வளவு பேத்தாலும் பேத்துருவேன். பிள்ளை என்னத்துக்கு இப்படி அழியான்னு தெரியலையே. சாத்திர உறங்கத்துல பிள்ளை என் கூட இல்லாம எனக்கு உறக்கமே வரையல. இனிமே பிள்ளை மேல தூக்கிட்டு போடாது. ஆனா தப்புக்கு மேல தப்பு பண்ணிக்கிட்டே இருக்க பாத்துக்கான். நானும் தான் சின்ன வயசுல தரையில படுத்திருக்கேன். எல்லா வசதியும் இருந்தா நீ என் பிள்ளைய கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கேன். நானும் எல்லா விஷயத்திலயும் பொறுத்து போயிட்டே இருக்கேன். எல்லாம் ஒரு அளவுக்கு தான் தியா. வாங்க பாட்டி. இவ கஷ்டப்பட்டா நான் கஷ்டப்பட்டேன்னு சொல்லிக்கிட்டு பிள்ளையும் கஷ்டப்படணுமா? இப்படி ஒரு மனசாட்சி கட்ட ஜென்மத்தை நான் இந்த உலகத்திலே பார்த்தது இல்ல. இல்ல அழுதால பிரச்சனை இல்ல, அழுது ஏங்கி அவனுக்கு ஏதாவது ஆனாலும் அவளுக்கு பிரச்சனை இல்ல. அவ நினைச்சது நடக்கணும். வாங்க பாட்டி. மக்களே, தியா என்னம்மா பிள்ளை அழுதுகிட்டே இருக்கான்? எப்படி அழியா? உன் காதுல கேட்கலையா? உங்க காதுல கேட்டுச்சுன்னா என் காதுலயும் கேட்டிருக்கான். பிள்ளை அழுதுகிட்டு அவன்கிட்ட இருக்கான். பிள்ளையை தூக்கி பிள்ளைக்கு அழுகி அமத்தாம நீ என்ன நாடகம் நடிச்சிட்டு இருக்க? உங்களுக்கு என்ன மொத? இந்த ராத்திரி நேரத்துல எங்க ரூம்ல உங்களுக்கு என்ன வேலை? தியா பிள்ளை அழுதான் கட்டியா, அதாம்மா வந்தோம். இல்ல மாமா, உங்ககிட்ட நான் எதுவும் சொல்லல. ஏடி பிள்ளை பசி எடுத்து தானே அழுதுகிட்டு இருக்கான். உன் காதுல கேட்கலையா? எங்க பிள்ளை பாத்துக்கிட்டதுக்கு எங்களுக்கு தெரியும். ஆமா, நல்லா தெரியும். அவன் பிள்ளை தூக்கி வச்சிருக்கான். பிள்ளை அழுத அழுகைக்கு நீ தானே பிள்ளை தூக்கி வச்சிருந்திருக்கணும். அதான் அழுறான்னு தெரியுதுல. இப்ப நீங்க சண்டை போடுறதுக்கு எங்க வந்தியா? ஏன் பசிச்சுதான் அழியான் போல பிள்ளை. பாட்டி, தூக்கம் கலைஞ்சாலும் இப்படிதான் அழுவான். தூக்கத்துல இருந்து எப்ப எந்திரிச்சாலும் என் சத்தம் அவனுக்கு கேட்கணும். இப்படி நேரமா பிள்ளை அழுத சத்தம் உனக்கு கேட்கல. நீங்க மொதல் உங்க வேலையை பாருங்க, எங்களுக்கு தெரியும். உனக்கு நல்லா தெரியும். நான் தான் சொன்னேன்ல, திமிரு பிடிச்ச மாதிரி தான் பதில் சொல்லுவா அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். அழுதழுது பிள்ளைக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆவணும். மக்காம், நாங்க என்னமோ பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை போலன்னு சொல்லிட்டு அடிச்சு பறந்து வந்திருக்கான். பாட்டி நல்லா தான் இருக்கான். தூக்கத்துல இருந்து எந்திரிச்சதான் அவனுக்கு நான் கிட்ட வேணும். அது பிறவிக்கு நான் தூங்க வச்சதுக்கு பிறவிக்கு தான் தூங்குவான். இல்லன்னா இப்பதான் அழுதுகிட்டே இருப்பான். அப்பனா இவ்வளவு நேரமா கண்டுக்கிடாம இருந்திருக்கேன். ஏமா கொஞ்சம் நிறுத்துறீங்களா? பிள்ளைய கண்டுக்கிடாம இருந்திருக்கா? பிள்ளை அவ கண்டுக்கிடாம இருந்துதான் 6 மாசம் வளர்த்தாளா? 6 மாசமா நீங்க நான் எல்லாம் கூடவா இருந்தோம்? சும்மா என்னத்தையாவது பேசணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காதுங்க. கிரிங், அவ சொல்லியா பிள்ளைக்கு கிட்ட நான் இல்லனா பிள்ளை இப்படிதான் அழுவான் அப்படின்னு சொல்லிட்டு. பிள்ளைக்கு கிட்ட இவ இல்லனா எங்க போயிருந்தா? அதானே ராத்திரி ஃபுல்லா எவனுக்கிட்டயாவது போன் பேசிக்கிட்டு இருப்பான். வரன் மாப்பிள்ள கனடால இருக்கச்சலே இங்க இருந்துட்டு என்ன நேரம் அவர் கூட தானே பேசிக்கிட்டு இருப்பான். இப்ப கனடால புதுசா யாரையாவது பிடிச்சிருப்பா. இங்க பாருங்க. சரிக்கா கொடுத்தாள்னா என்னடி என்ன? பிள்ளைக்கு கிட்ட நீ இல்லனா? பிள்ளைக்கு கிட்ட நான் இருக்கனா இல்லையோ? என் கேரக்டர் பத்தி தப்பா பேசிய வேலை இனிமே வச்சுக்கிட்டாருங்க. அப்படிதானே பேசுவேன். பிள்ளைக்கு கிட்ட நீ இல்லனா எங்க போயிருந்தா? நான் என்ன செய்ய எங்க போயிருந்தேன்? நான் எப்படிப்பட்ட பொண்ணுன்னு சொல்லிட்டு பிள்ளைக்கு அப்பாக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். கண்டக்கட நாய்க்கெல்லாம் நான் கணக்கு கொடுக்கறேன்னு எந்த அவசியமும் இல்ல. கண்டியலா நாயா என்னைய பார்த்து நாயின்னு சொல்லி அவங்க மருமவா. ஏடி பிள்ளை அழுதுகிட்டு இருக்கான். பிள்ளைக்கு பசி ஆத்தி பிள்ளைக்கு அழுக அமத்ததுக்கு தெரியல உனக்கு. ஓ, பசிய போக்கிட்ட பத்தி நீங்க பேசுறதுக்கு எந்த அவசியமும் இல்ல. உங்களுக்கு அத பேசுறதுக்கு அருகதே இல்ல. தியாவதான் இந்த வீட்ல எல்லாம் அவர் காசுல தானே ஓடிட்டு இருக்கு. நீங்க என்ன தனியா வேலைக்கு போறியா? நீங்க தனியா வேலைக்கு போய் சம்பாதிக்கிறீங்களா என்ன? உங்க புருஷன் வயலுக்கு போறாரு, தோப்புக்கு போறாரு. பயல் தோப்பெல்லாம் அவர் சம்பாதிச்சதா? இல்லையே, எல்லாம் அர்ஜுனுக்குள்ள தானே. சும்மா இருக்க நேரத்துல எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாக்க போறாரு, அவ்வளவுதான். கேட்டியெல்லாம் உங்களதான். கேட்டியெல்லாம் மருமோன்னு தலையில தூக்கி வச்சு ஆடுவீங்களே. அவ சொல்லியது சரிதானே, எல்லாம் அவனுக்குள்ள தானே. இப்படி இருந்ததுக்கு பறவைக்கு 6 மாசம் பட்டினி போட்டுருக்கியா? பிள்ளை 5 நிமிஷம் அழுததுக்கே துடிச்சுக்கிட்டு வாரியா எல்லாம்? ஏன் நாங்க பெத்த பிள்ளை தானே, எங்களுக்கு தெரியும். வேற 6 மாசம் நான் வீட்ல இல்ல. இந்த 6 மாசமா அவருக்கு சாப்பாடு போடுறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்ல. அதுவும் அவருக்கு சப்பாத்தியத்துல உளருவா. அவருக்கு பிள்ளை அழுதா உங்களுக்கு கொதிக்குதோ? இந்த நடிப்பு நாடகம் போடிய வேலையெல்லாம் எனக்கிட்ட வச்சுக்கிடாதுங்க. எங்க பிள்ளை பாத்துக்கிட்டதுக்கு எங்களுக்கு தெரியும். அவனுக்கு தெரியும்டி, உனக்கு தெரியணும்ல. பெத்தவளுக்கு தெரியும். மூடிட்டு உங்க வேலையை மட்டும் போய் பாருங்க. பாத்தியலா என்னென்ன வார்த்தை பேசியானே. நான் உனக்கிட்ட சொல்லி தானே கூட்டிட்டு வந்தேன். என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசு அப்படின்னு சொல்லிக்கிட்டே. இங்க பாருங்க. என்னடி என்ன? அர்ஜுனோட சித்திங்கிற காரணத்துக்காக உங்களை நான் சும்மா விடல. நிலனோட அம்மாங்கிறதுனால தான் உங்களை நான் சும்மா விட்டுருக்கேன் இவ்வளவு நாள். தேவையில்லாம என் கேரக்டர் பத்தி பேசியது, அவன் கூட இவன் கூட சொல்லிட்டு ஊர்ல இருக்கவனுங்க கூட எல்லாம் என்ன வச்சு பேசியது, இதெல்லாம் சொல்லிக்கிட்டே தெரிஞ்சான்னு வச்சுக்கான். நோக்கு இழுத்து வச்சு அர்த்தமா பாத்துக்கான். கடவுளே, என்ன பேச்சு பேசியா பாருங்க. சும்மா உங்க சண்டையை போற வைங்க. பிள்ளை அழியத பாருங்க. முத 6 மாசம் ஒரு மனுஷனுக்கு 3 வேளை சாப்பாடு போடுறதுக்கு முடியலையா இவங்களுக்கு? அவருக்கு பிள்ளைக்கு பச்சா இதே துடிச்சு போயிருவாங்களாம். பிள்ளைக்கு அப்பனுக்கு மேலே அக்கறை இல்ல. வந்துட்டாவன். ஆமாண்டி, எனக்கு என் பேரன் தான் முக்கியம். எது பேரனா? உங்களுக்கு எப்படி பேரன் ஆகும்? அர்ஜுன் உங்க பிள்ளை இல்ல. எந்த வகையில வியான் உங்களுக்கு பேரன்? ஏய்
போறதுக்கு முந்தி வீட்டுக்குள்ள போ. வீட்டை விட்டு போகாத, பிள்ளை இருக்கான். அப்படி இப்படி பேசின உடனே நீ திருந்திட்டேன்னு நினைச்சேன். இப்பதானே தெரியுது ஒரு மனுஷனா 6 மாசம் பட்டினி போட்டிருக்கான். அடுத்தவியலுக்கு வீட்டுல இருந்துகிட்டு அடுத்தவிய பணத்துல தின்னுகிட்டு திண்ணியதுல இருந்து உறங்கியது வரைக்கும் அவருக்கு பணம் தானே. கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாம உன் தொண்டைக்குழியில இறங்கி இருக்கு பாத்தியா சோறு. நானா என்ன இப்படி ஒரு மானகெட்ட பொழப்புக்கு தூக்கு போட்டு செத்துருப்பேன். செம்மையா கூட தேவைதான். நான் வந்த நாளையில இருந்து ஒவ்வொருத்தனுக்கு கூட என்ன வச்சு பேசிட்டு இருக்கேன். ஒன்னே மாதிரி நான் ஒன்னும் கேர் கட்டவ கிடையாது. அவ்வளவுதான் மரியாதை. ரூம்ல இருந்து முத நீங்க வெளிய போங்க. கேட்டியலா ரூம்ல இருந்து 3 பேரும் வெளிய போணுமா? எங்களை சொல்லலாம், ஒன்னேதான் சொல்லலாம். எப்படி பேசணுமோ அப்படி பேசணும்னு தெரியாது. இப்ப இதுக்கு நானா குத்தக்காரி? ஒரு இல்லையாக்கா பிள்ளையா ஆளியா என்ன யாரும் கேட்கணும். அதை விட்டுக்கிட்டு எவருக்கு கூடயே பேசிக்கிட்டு இருந்திருப்பான்னு சொன்னா அவளுக்கு கோவம் வராதா? நான் என்ன பொய்யா சொன்னேன்? மாமா இவளுக்கு இவ்வளவுதான் மரியாதை. ஏற்கனவே நான் கொலை வரியில இருக்கேன். உன்னை பார்த்தாலே எனக்கு கோவம் தலைக்கேறிட்டு இருக்கேன். முத மரியாதையை பேசி பழவே. வயசுக்கு தகுந்த மாதிரியா பேசிய? மரியாதைங்கிறது நம்ம நடந்துக்க கூடிய விதத்துல மத்தவிய குடிக்கிறது. இன்னொன்னு உங்களை மதிச்சு நடக்கிறதுக்கு நீங்க ஒண்ணு என் மாமியார் கிடையாது. என் புருஷனுக்கு அம்மாவா நீங்க? சித்தி அப்படி சொல்லதுக்கு கூட உங்களுக்கு எந்த தகுதியும் இல்ல. ஒரு மனுஷனை பசியில வாட விட்டு உங்களை இங்க வர வைக்கிறதுக்கு தான் நான் கண்டுக்கிடாம இருந்தேன். பியான் ஆடுறத மட்டும் உங்களால தாங்கிக்கிட முடியல. அவன் பசியில அழியத மட்டும் உங்களால பாத்துக்கிட்டு இருக்க முடியல. இது என்ன உண்மையான பாசமா? எங்க பிள்ளைக்கு மேல நீங்க வச்சிருக்கிறது உண்மையான பாசம் எல்லாம் கிடையாது. கண்டிலாத்தா எனக்கு மேல நான் எவ்வளவு பாசம் காட்டிட்டு இருக்கேன். அத போய் பொய்ன்னு சொல்லிட்டு இருக்கா. செம்ம தாயே எதுவா இருந்தாலும் காலமா பேசலாம். பிள்ளை அழுதழுது ஏங்கி இருக்கான். நீ வெளிய வா. போத பிள்ளை தூக்குடி. ஏச்சிப்பா என் பிள்ளைய பாத்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும். மாமா திருப்பியும் சொல்லேன் வெளிய கூட்டு போயிருக்கேன். என் புருஷனுக்கு மேல இல்லாத அக்கறை என் பிள்ளைக்கு மேல இவளுக்கு இருக்கான். எப்படிதான் 6 மாசம் அவரை பட்டினி போட்டுக்கிட்டு அவருக்கு பணத்துல அவருக்கு வீட்டுல இருந்துட்டு காலுக்கு மேல காலை போட்டு சாப்பிடும் போது எப்படிதான் தொண்டைக்குள்ள இறங்குதோ. நன்றி கெட்டது. வெளியே வா, அவ பாத்துப்பா பிள்ளைய. முத பிள்ளை வாங்குடி. எங்க ரூம் விட்டு நீ முத வெளியே போ. எனக்கு தெரியும் பாத்துக்கிறதுக்கு. மரியாதையா பேசுதியா? உனக்கு மரியாதை கொடுத்து பேசுறதுக்கு நீ ஒண்ணு என்னைய பெத்தவளும் கிடையாது, என் புருஷனை பெத்தவளும் கிடையாது. நீ நடந்துக்கிற விதத்தை பொறுத்து தான் உனக்கு மரியாதை. என்னமா அசிங்கப்பட போறியா? வா வெளியே. உன்னை காலமா பாத்துக்கிறியாண்டி. நீ அழாத மக்களே. வளர வளர இவளுக்கு பிள்ளையா பிறந்ததை நினைச்சு நீ அழுதுகிட்டே இருக்க போற பாரு. என்ன ஒண்ணும் இல்லப்பா, நான் ஒண்ணும் சொல்லல யாரையும். சீ பலவங்க. அம்மாடி நீ பிள்ளைய பாரு. அவ அப்படிதான் கூறு கட்டுத்தனமா பேசுவான். நீ வா. பிள்ளை கொண்டாங்க. இப்ப மட்டும் நல்ல சிரிடா நீ. ஏண்டா நிஜமாவே அந்த தகரத்துக்கும் மேல பாசம் இருக்கா? நான் வேண்டாம், உங்க அப்பா வேண்டாம், நீ மட்டும் எதுக்கு அந்த பொம்பளைக்கு? ஏன்னா நிலன்னு பேர் போட்டிருக்கோம்ல, நிலனே திருப்பி பிறந்த மாதிரி எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால அவன் மேல ஸ்பெஷல் பாசம். ஆனா நீ பிறக்கிறதுக்கு காரணமா இருந்தா நாங்க வேண்டாம். அறிவு கெட்டது. செல்லம். சரிடா உறங்குவோமா? என் பிள்ளை என்ன அழுக்க அழுதுட்டான். உறங்குவோம். வியான கீழே கடத்துறதுலாம் எனக்கு விருப்பம் இல்ல. என் பிள்ளை கீழே கடந்துட்டு நான் மேல கிடக்கும் போது முள்ளுக்கு மேல படுத்த மாதிரி இருக்குது. ஒரு வருஷம் நான் கீழே வரம் தரையில படுத்திருக்கும் போது யாருக்கு முள்ளுக்கு மேல கடந்தது போல இல்லையோ, இப்பதான் முள்ளு ஞாபகம் வருது போல. கொழுப்பெடுத்து போறவிய பட்டு அனுபவிச்சாதான் திருந்து வாவேன். என்னமோ நான் இழுத்து தரையில கொண்டு கடத்தினது போல. அப்ப முள்ளு குத்தல, அதான் கேட்டேன். ஏன்னா நீ 6 மாசம் குழந்தை இல்ல. வாடா உறங்கலாம், உறக்க வந்தது. பிள்ளைய தூக்கிக்கிட்டு கீழே போய் பாரு. அது பிறவிக்கு இருக்குடி உனக்கு. டேய் நீ ஒரு உறக்கத்தை போட்டுட்டான். எனக்கு உறக்க வந்து சும்மா கடை. வியான் தினமும் அம்மா கதை சொல்லிதானே உன்னை ஐராக்காவையும் தூங்க வைப்பேன். இன்னைக்கு அம்மாக்கு ஒரு சந்தேகம். ஒரு வேளை நீ பெண் குழந்தையா பிறந்திருந்தியன்னா எப்படி இருந்திருப்ப? அப்ப நீ அம்மாவை போலதானே இருந்திருப்ப. அதான் அம்மா முந்தி பாட்டி வீட்டுல இருக்கச்சுலாம், பக்கத்துல யாருக்காவது பொம்பளை பிள்ளை பிறந்ததுன்னு வச்சுக்கான், அந்த பிள்ளைக்கு துணி போட்டு குடிக்கிறது, பொட்டு வைக்கிறது, பவுடர் போடியது, பூ வச்சு குடிக்கிறது எல்லாம் அம்மா பார்த்து பார்த்து பண்ணுவேன். அதனாலயே நீ பெண் குழந்தையா பிறக்கணும்னு முத ஆசைப்பட்டேன். ஆனா ஏன் ஆசையை விட வேற யாருக்கு ஆசையோ தான் நிறைவேறிட்டு. வியான் அம்மாக்கு ஒரு ஆசை. நீ பெண் குழந்தையா பிறந்திருந்தியானா எப்படி இருந்திருப்பேன்? ஏன் கணக்கு மாதிரி இருந்தது. ஏன் தோண்டா நான் கனைப்பேன், இருமோம், என்ன வேணாலும் செய்வேன். வியான் மக்களே, இன்னைக்கு அம்மாக்கு போட்டிக்கலாம் நிறைய துணி எல்லாம் வந்தது. அதுவும் குட்டி குட்டி பெண் குழந்தைங்களுக்கான துணி. புதுசா ஆர்டர் எல்லாம் இன்னைக்கு நிறைய வந்தது. அதெல்லாம் பாக்கிட்டமே உனக்கு போட்டு விட்டா எப்படி இருக்கான்னு தோணுச்சு. ஏன்னா அம்மாக்கு ரொம்ப நாள் ஆசை, உங்க அப்பா இருக்காருல
அவருக்கு கொண்டை கட்டி விட்டேன். தலையில பூ வச்சு பொட்டு வச்சு அது பிறகு லிப்ஸ்டிக் போட்டு பார்க்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆசை. ஆனா அதுக்கான நேரம் கூடி வராததுனால என் ஆசையெல்லாம் அம்போன்னு போயிட்டேன். ஆனா உனக்கு கொண்டை போட்டு உனக்கு பொட்டு வச்சு பூ வச்சு அது பிறகு அழகான கவுன்லாம் போட்டு விட்டா நீ எப்படி இருப்பேன்னு பாக்கணாமாக்க. உருப்படுற மாதிரி ஒரு ஆசையாவது இதுக்குள்ள இருக்குதான். நீ ஒன்னும் கவலைப்படாத. இருந்ததுலயே அழகான ஒரு கவுனை உனக்காண்டி ஒதுக்கி வச்சிருக்கேன். நாளைக்கு அம்மா அதை எடுத்துக்கிட்டு வரேன். போ இல்ல கண்டியா, அம்மா உனக்காண்டி நாளைக்கு போ வாங்கிட்டு வரேன். போ அது பிறவைக்கு பொட்டு பவுடர் கவுன் அழகான வளையல் எல்லாம் போட்டு விட போறேன். நாளைக்கு அம்மா நீ எவ்வளவு அழகுபடுத்தியன்னு மட்டும் பாரு. என் பிள்ளைக்கு மூஞ்ச வச்சு என்னமோ பண்ண போறான். அதுக்கு நான் விட்டாத நடி. யார் தடுத்தாலும் அம்மா நாளைக்கு ஒன்னிய என்னைய மாதிரி மாத்த போறேன். எப்படி இருக்கன்னு மட்டும் பாரு. என்னடா யோசனை எல்லாம் பலமா இருக்குது. ஒண்ணுலடா, இன்னைக்கு நிப்பாளா நிக்க மாட்டாளா? மொத சீட்ல உட்காருடா. மச்சான் உட்காரவே தோண மாட்டேங்குதுடா. ஏண்டா அதுக்குன்னு சொல்லிட்டு கண்டக்டர் மாதிரி இப்படி நின்னுகிட்டே நின்னியானா நின்றுவாளா? இல்லடா, உட்காரவே முடியல. ஏன் மச்சான் வேற ஏதாவது பிரச்சனையா? மிதிச்சேன்னு வச்சுக்கான் மொபன வண்டிக்கு வெளியே போய் விழுந்துருவேன். மூட்டு இருந்துரு. டேய், 2 விரல ஒரு விரல தொடாங்க. ஐயா ஏச்சிங் கை கீழே போடுறான். மச்சான் ஸ்டாப் வர வர ஒரு மாதிரி ஆகுது. உங்களுக்கு எல்லாம் எதுவும் ஆகல? எங்களுக்கெல்லாம் ஒன்னும் ஆகலையே. டேய், உனக்கு கல்யாணம் ஆயிட்டலாம், பேசாம இரு. இல்லடா சீனியர் சொன்னா கரெக்டா தான் இருக்கும். டேய், இடம் வர வர ஹார்ட் பீட் வேகமா துடிச்சுக்கிட்டே இருக்க. நிப்பாளா நிக்க மாட்டாளா, நிக்க மாட்டாளா நிப்பாளா? நின்னா என்ன பண்ணுவேன், நிக்கலன்னா என்ன பண்ணிடுவேன்? அந்த பொண்ணுக்கு வீடு இந்த பக்கம் எங்கேயோ தான் இருக்குது. எங்க அத்தா மட்டும் இல்லைன்னு வச்சுக்கான், ஞாபகத்துக்கே இறங்கி இருப்பேனா. சாயந்தரமா 3 மணிக்கே இந்த இடத்துல வந்து நின்றுப்பேன். எந்த காலேஜ் பஸ்ல இருந்து இறங்கினாலும் எனக்கு தெரியும்ல. இந்த ஆள் இருக்கிறதுனால தான்டா இவ்வளவு பிரச்சனை. நம்ம காலேஜ்ல இது நான் 6வது வருஷம் படிக்கேன். 5 வருஷம் இந்த பொண்ணு நான் பார்த்ததே கிடையாது. இப்ப பாக்குறோம்னா இப்ப புதுசா தான் ஏதோ காலேஜ்ல ஜாயின் பண்ணிருக்கான். இல்லனா ஏதோ ஒரு வேலை. ஏண்டா ஒருவேளை உன் அத்தானுக்கு தங்கச்சியா இருப்பாளோ? ஏண்டா 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 ஏண்டா, உன் வாயில நல்ல வார்த்தையே வராதா? போய போய் அவளை போய் பாப்பனா, நல்ல நேரத்துல அவளை ஞாபகப்படுத்திட்டு இருக்க. விளங்காதவனே, நான் பார்த்த பொண்ணுக்கு முகத்துல அப்படி ஒரு அமைதி, அமைதி தன்னடக்கம், அடுத்தவியலுக்கு மேல அன்பு காட்டியது, மத்தவியல மதிக்கியது, இதெல்லாம் அந்த மூஞ்சில தெரிஞ்சது. மச்சான் அந்த ஒரு நிமிஷத்துலயுமா? டேய், ஒருத்தங்களை பார்த்த உடனே அவிய எப்படிப்பட்டவியான்னு இந்த கவினுக்கு தெரியும். இப்ப பாரு, ஏன் முட்டை கலக்கி எப்படிப்பட்டவன்னு மூஞ்ச ஒரு நிமிஷம் பார்த்ததுலயே நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா அந்த தனு ஒரு காலை தனு, அவ பேசினாலே சரியான திமிர் பிடிச்சவா. இந்த உலகத்திலேயே அவளுக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும். அவ மட்டும்தான் பேரழகி, அவ மட்டும்தான் படிப்பாளின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். அந்த திமிர் பிடிச்சவளுக்கு கூட ஏன் முட்டை கலக்கி நீ கம்பேர் பண்ணாத. கம்பேர் பண்ணல மச்சான், புதுசா வேற வந்திருக்கான். நீ தானே சொன்ன உன் அத்தானுக்கு தங்கச்சி நம்ம காலேஜ் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். ஒருவேளை அவ ஏன் இவளா இருக்கக்கூடாது? டேய், வாய கழுவிடாமதான். பார்த்தெல்லாம் அன்னைக்கு அந்த ஆள் தான் அவளை கொண்டு விட்டாரு. யாரு? டிஎஸ்பி. தினமா மேடமா கொண்டு விட்டுட்டு தான் கூட்டிட்டு வருவாரு. பார்த்தெல்லாம் கண்ணு மட்டும் தான் தெரிஞ்சது. அந்த கண்ணை கூட நான் பாக்கல. மூஞ்சு ஃபுல்லா கவர் பண்ணிக்கிட்டு தான் மேடம் திரிவாவ. இதெல்லாம் காலேஜ் பஸ்லயா? இங்க போடுறான். என் டேஸ்ட பத்தி உனக்கு தெரியல. யாரா நீ? அவளை பெயின். இவ என் தேவதடா. நல்ல விஷயம் நடந்துகிட்டு இருக்கச்சுல, கெட்டதை பத்தி எல்லாம் ஞாபகப்படுத்தாதான். சாரிடா சாரி. அவனுக்கு தான் அந்த பொண்ணை பிடிக்கலன்னு தெரியுதுல, திருப்பி எதுக்கு அந்த பொண்ணை ஞாபகப்படுத்துதியா? ஏண்டா அஸ்வந்த், அக்கா கல்யாணத்துக்கு நீ தான் அவளை பார்த்தலாம். அவ மூஞ்ச பார்த்தாலே தெரிஞ்சிருக்குமே சரியான திமிர் பிடிச்சவா அப்படின்னு சொல்லிட்டு. எது? ஏண்டா உன் அக்கா கல்யாணம் முடிச்சு எத்தனை வருஷம் ஆகுது? ஒரு நிமிஷம் பார்த்த மூஞ்சி இப்பயே ஞாபகத்திலேயே இருக்கான். இங்க பாருங்கடா, காமெடிக்கு கூட அந்த பொண்ணை பேசாதுங்க. எனக்கு சுத்தமா பிடிக்காது. அந்த தனம் நம்ம காலேஜ் தான். ஆனா எனக்கு கன்ஃபார்மா தெரியும், இந்த ஆளு அவருக்கு தங்கச்சி அப்படியே அலுங்காம குலுங்காம காலேஜுக்குள்ள கொண்டு விட்டுட்டு, காலேஜ் முடிஞ்சதுக்கு பிறகு காலேஜ்ல போய் கூட்டிட்டு வீட்டுல கொண்டு உடைய ஆளு. அவ ஸ்டாப்ல வெயிட் பண்ணியதுக்கு சான்ஸே இல்ல. எங்க அத்தானுக்கு வீடு மட்டும் அந்த சரௌண்டிங்ல இல்லன்னு வச்சுக்கான். 2 நாள் காலேஜுக்கு போகாமலே அந்த பொண்ணோட வீடு எதுன்னு தூக்கி இருப்பேன். ஏண்டா ஒரு நிமிஷம் தான் பாத்திருப்பேன், விஷயம் ரொம்ப சீரியஸா? மச்சான், இன்னுமாடா உனக்கு புரியல? அவதான்டா எனக்கு வாழ்க்கையே. ஒரு நாள் வாழ்ந்தாலும் அவ கூட தான். நான் முடிவே பண்ணிட்டேன்டா. இவ்வளவு ஏன் அண்ணனுக்கிட்ட கூட சொல்லிட்டேன். அர்ஜுன் அண்ணனுக்கிட்டயா? ஆமாடா. டேய், நிஜமா சீரியஸா தான் லவ் பண்றியா? புறவே, அவ யாரா இருந்தாலும், கலெக்டரோட பொண்ணா இருந்தாலும், அவ கழுத்துல நான் தான் 3 முடிச்சு போடுவேன். ஒருவேளை அந்த பொண்ணு முன்னமே யாரையாவது காதலிச்சுக்கிட்டு இருந்தாள்னா? இருக்காதுடா. இருந்துனா? இத்தனை வருஷத்துல எந்த பொண்ணுகிட்டயும் எனக்கு இப்படி ஒரு உணர்வு தோணுனதே இல்ல. இவகிட்ட அப்படி ஒரு உணர்வு தோணுதுன்னா கண்டிப்பா இவ எனக்கானவதான்.
ஒருவேளை வேற யாரையாவது லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாள்னா அப்படி ஏதாவதுன்னா தொந்தரவு பண்ண மாட்டேன்டா, அது ரொம்ப தப்பு. எப்படி ராசா கண்டுபிடிக்க போறேன்? பாப்போம். ஆனா ஒண்ணு, இன்னைக்கு நான் அவளுக்கிட்ட என் காதல சொல்ல போறேன். என்னது காதல சொல்ல போறியா? ஏடா அதுவும் இன்னைக்கே வா. ஆமா மச்சான், முடிவே பண்ணிட்டேன். டேய் அந்த பிள்ளைக்கு முன்ன பின்ன உன்ன தெரியுமா மொத? இங்க போடுறா பஸ் ஸ்டாப்ல வச்சு செருப்படி வாங்கி கேட்டாத. மச்சான் நான் ரொம்ப தெளிவு. அவ மனசு தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அது பிறவைக்குதான் நேர்ல போய் காதல சொல்லுவேன். இப்ப இப்ப நடக்கிறத மட்டும் பாரு. டேய் ஸ்டாப் வருது. கடவுளே, நிக்கணும் நிக்கணும் நிக்கணும். இது என்னடா மந்திரம்? மந்திரம் இல்லடா, நிக்கணும். மச்சான் நிக்கிறாடா, நிக்கிறான். டேய் சூப்பரா இருக்காடா. ஆனா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா. உன் பக்கத்து வீட்டுல பாத்துருப்பேன். வாய் மூட்றா முத. ஏன் மச்சான் நீதான் தைரியமான ஆளாச்சே. உன் காதல இப்பவே தெரியப்படுத்த பாப்போம். தாலே நீ வெளியே போட்டியனா அந்த பிள்ளைக்கு நீ தெரிய போற. எங்க கத்தி ஐ லவ் யூன்னு சொல்ல பாப்போம். ஏண்டா சொல்ல மாட்டேன்னு நக்கல் பண்றியா? மச்சான் சொல்லு. பார்த்த எல்லாம் சிரிப்பான். ஹை ஹீல்ஸ் போட்டிருக்கான். வெளியில இருந்து தூக்கி எறிஞ்சாலும் உன் மண்டைக்கு சேதாரம் கன்ஃபார்ம். போட்டா நான் என்ன உன்னை மாதிரி மக்கா? சமோசாவன் டீயை வாங்கி கொடுத்து உன் காதல டெவலப் பண்ணவன் தானே நீ. நீ என்ன கலாக்கிறியா? அவனை வாங்கிக்கிட்டு பேராத பத்துக்கான். ஏன்னா நீ தானே காதல சொல்ல போறதா சொன்ன. இப்ப நான் பண்ண போறத மட்டும் பாரு. பலூன் கொண்டான். பலூன் பலூன். ஏண்டா பலூன் எல்லாம் கையில கொண்டு தெரியவாவன். நம்ம என்ன சின்ன பிள்ளைகளுவலாம். ஃபர்ஸ்ட் டேக்கு எவ்வளவு வாங்கினான்? ஏண்டா மிச்சம் இருந்ததெல்லாம் எங்க போச்சு? அது அஸ்வந்த், டேய் நீ எனக்கிட்ட கேட்காத. எதுவா இருந்தாலும் ஜெரினுக்கிட்டே கேளு. எங்கடா போச்சு? மச்சான் பழசெல்லாம் எதுக்குடா? ஓங்கி ஒண்ணு விட்டேன்னு வச்சுக்கான். பலூன் எங்கடா? ஒரு பேக்கெட் மிச்சம் வந்ததே. மாட்டினாண்டா. அது மொவனே, ஒரு பேக்கெட் பலூன் எங்கன்னு சொல்ல போறியா? ஷூவை கழட்டி துரத்தி துரத்தி அடிப்பேன். அவன் சமோசாவும் காப்பியும் மட்டும் வாங்கி கொடுத்து கரெக்ட் பண்ணான்னு நான் நினைச்சேன். பரவ மச்சான் யாழு கனிஷா ஜெரின். அவளுக்கு பலூன்னா கொள்ள பிரியண்டா. அதுக்கு வீட்ல எல்லாம் பலூனாலேயே வீட்டை டெக்கரேட் பண்ணுவா. அது மட்டும் இல்லாம பஸ் டே முடிஞ்சதுக்கு அடுத்த வாரம் தான் என் ஆளுக்கு பிறந்த நாள் வந்தது. அதுக்கு இல்லடா பிறந்த நாளுக்கு வீட்ல கேக் கட் பண்ணச்சுலாம். வீடு ஃபுல்லா பலூனா இருக்கணுமே. அதுக்கு அதான்டா அவளுக்கே கொடுத்துட்டேன். அடிங்க மொவன. டேய் இருடா. இப்ப என்ன உனக்கு பலூன் தானே வேணும்? ஒண்ணு போதும் தானே? ஏடா நாயே, செய்யதை செஞ்சு வச்சுக்கிட்டு இழுச்சுட்டா இருக்கான். உனக்கு உன் லவ் சொல்லதுக்கு ஒரு பலூன் போதும் தானே? போதான். பஸ்ல இத்தனை பிள்ளைகளுவா இருக்குதுவா. பலூன் பைத்தியங்க நிறைய உண்டு. நம்ம அணு கிட்ட கையில கிட்ட எல்லாம் கண்டிப்பா இருக்கான். இரு நான் போய் வாங்கிட்டு வரேன். டேய் ஆளை காட்டி கொடுத்துறாதான். ஏன்டா? ஒருவேளை அந்த பிள்ளை வேற யாரையாவது லவ் பண்ணிச்சுதுன்னா இவளை பாக்கி சமயம் எல்லாம் அவளுக்கு வேற ஞாபகம் தானே வரும். தேவையில்லாம பிள்ளைகளுக்கு பேரை கேவலப்படுத்தப்படாது. நீ பலூன் மட்டும் வாங்கிட்டு வா. ஓகே. என்னது இது பஸ்ஸை காணலாம். இந்த பஸ் ஒரு டைமுக்கு வர மாட்டேங்குது. பேசாம அண்ணனுக்கு ஃபோன் பண்ணுவோமா? இல்ல வேண்டாம், 10 நிமிஷம் கூட வெயிட் பண்ணி பாப்போம். பலூனை ஊத்துறான். ஏடா இத வச்சு என்ன செய்ய போற? மச்சான் 5 நிமிஷத்துல பஸ் எடுக்கும். அகில் வர்றதுக்கு லேட்டு. அவனுக்காண்டிதான் 5 நிமிஷம் காத்துக்கிட்டு நிக்குது பஸ். ஏண்டா பலூனை வச்சு வித்தைய காட்ட போறேன். இவ்ளோ அக்க போற நடத்தி பலூனை வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். விஷயம் இருக்கு. காதல சொல்லியதுக்கும் பலூனுக்கு என்னடா சம்பந்தம்? மார்க்கர் கூட. மார்க்கராம். ஏண்டா 2 ரூபா பெண்ணே வச்சிருக்க மாட்டோம். இதுல மார்க்கர் வேறயா? வழக்கம் போல ஏதாவது பிள்ளைகள்கிட்ட வாங்கிட்டு வா. டேய் கல்யாணம் ஆயிட்டுடா. மத்த பிள்ளைகள்கிட்ட பேசியது யாருக்கு தெரிஞ்சதுன்னா ஷூவை கழட்டி அடிப்பேன். போய் வாங்கிட்டு வா. நல்லவன மாதிரியே பேசுவான் பாரு. கவின் திருப்பியும் கேட்க விஷயம் சீரியஸா? டேய் உண்மையா லவ் பண்றேன்டா. ஒரு நாள் வாழ்ந்தாலும் இவளுக்கு கூட தான். இல்லடா அந்த பிள்ளை பத்தி உனக்கு எதுவும் தெரியாது. மச்சான் எனக்கு தோணிட்டு அவ யாரு என்ன யாதுன்னு எனக்கு எதுவும் தேவையில்லை. அவ யாரா இருந்தாலும் அவ எனக்கு தான். ஒருவேளை அவ மனசுல வேற யாராவது இருந்தாவள்னா அப்ப நான் விலகிடுவேன். தடா மார்க்கர். கொண்டா மச்சான். என்னடா பண்ற? ஐ லவ் யூ. எப்படி? எல்லாம் ஓகேடா. பலூனை வச்சு என்ன செய்ய போறேன்? வித்தையா காட்ட போறேன். இப்ப பாரு, இத அவ மேல நான் போட போறேன். சரி. கண்டிப்பா இத போட்டது யாருன்னு தேடுவான். சரி. இத அவ என்ன பண்றாளோ அத வச்சு நான் முடிவு பண்ணிடுவேன். அடி வாங்காம வந்தா சரிதான். ஐ லவ் யூ.
மச்சான் நீ போட்ட பலூனை பாத்துக்கிட்டே இருக்கான். யாரு போட்டிருப்பான்னு திரும்பி கூட பாக்கல. இருடா, என்ன பண்ணியான்னு பாப்போம். ஏண்டா பேக்குக்குள்ள என்ன தேடுறா? ஒரு வேளை கால்ல போட்டிருக்க ஹீல்ஸ் எடுத்து அடிச்சா செருப்பு இல்லாம 1.5 கால்ல தான் நடக்கணும். அதனால இந்த மாதிரி பட்டவனுங்களை அடிக்கிறதுக்கு பேக்குக்குள்ள எக்ஸ்ட்ரா செருப்பு வச்சிருப்பான். ஓ. மச்சான் நமக்கு புகழ்ச்சி எப்பயுமே பிடிக்காது. அடி பாவி. ஏ குத்தாதடி குத்தாதடி குத்தாதடி, என் இதயமே உடைஞ்ச மாதிரி. சரி 1 2 3. அடி பாவி. போச்சா மச்சான் கவினு, உனக்கு என்னடா? பஸ்ஸுக்கு ஃப்ரெண்டு கிளாஸ் வெளியா கொஞ்சம் வெளியே பாராய். இந்த ஆள் என்னடா இங்க பண்ணியாரு? மச்சான் உனக்கு ஆப்பு கன்ஃபார்ம். அண்ணே அகில் வந்துட்டான், பஸ் எடுங்க. அகில் என்னமா வரல? அண்ணே அகில் இன்னைக்கு ஆப்சென்டா, வரமாட்டான், பஸ் எடுங்க. ஏப்பா இத முதல்ல சொல்ல மாட்டியலாம்? 5 நிமிஷம் வேஸ்ட். ஐயோ, நான் பலூன் போட்ட விஷயம் மட்டும் இந்த ஆளுக்கு தெரியணும். என் காதலை இப்பயே பிரிச்சு விட்டுருவாரு. அவளாவது பலூனை தான் உடைச்சான், இந்த ஆளு என் காதலே உடைச்சிருவாரு. எப்ப போலாம் தானே? என்ன ஒரு செகண்ட் கூட வெயிட் பண்ணாதுங்க, போலாம் போலாம், எக்ஸாம் இருக்கு. பரவாயில்லையே கவினே, புதுசா படிப்புக்கு மேல எல்லாம் அக்கறை வந்திருக்கு. என்னமா பஸ் என்னமா வரலையா? இல்ல நான் வரல. இப்பதான் உனக்கு ஒரு ஃபோன் பண்ணலாமான்னு நினைச்சேன். ஒரு டைமுக்கு வரமாட்டானுங்களா? 14 நம்பர் பஸ் நிறைய இடம் சுத்தி போகுது பத்தியா, அதான் நீ கரெக்ட் டைமுக்கு வரவே மாட்டேங்குது. இப்பதானே 12 பஸ் போகுது, அதுல யாரி போயிருக்கலாம்ல நீ? இல்ல அதான் சீட் இல்லைன்னு சொல்லிட்டாவ்ளே. தேவையில்லாம பஸ் ஃபீஸ் கட்டிட்டு இருக்கோம். நானே உனக்கிட்ட சொன்னா தினமும் நானே கொண்டுட்டு கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். நான் வேலையா இருந்தா வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணிருக்கலாம். பரவாயில்ல அண்ணே, எனக்கு காலேஜ் பஸ்ல போறதான் பிடிச்சிருக்கேன். மத்த பிள்ளை எல்லாம் நிறைய பிள்ளைங்களுக்கு லீவு ஒரு வாரம். ஓ அப்படியா? சரி வண்டியில யாரு, நானே கொண்டு விட்டுறேன். அண்ணே உனக்கு வேற வேலை இருக்கா? 5 நிமிஷம் கூட பாக்கேன் வரேன். வண்டியில யாருன்னு சொல்லியா, கொண்டு விட்டுறேன். அண்ணே பஸ் வருது, நீ பா. சரிம்மா பாத்துப்போம். சரிண்ணே. மச்சான் நீ எந்த பிள்ளைய காதலிச்சாலும் உன் காதலுக்கு வில்லை உங்க அத்தான் தான். போத்தெல்லாம் எப்படி சுத்திக்கிட்டு தெரியாருன்னு, எதுக்கு சுத்திக்கிட்டு தெரியாருன்னு தெரியல. ஒரு நாள் அந்த பஸ் ஸ்டாப்ல நம்மள பாத்தாருலாம். என்னமா நம்ம நின்றப்படாதே, கையும் களவுமா மாட்டினா அப்படியே அண்ணனு கிட்ட சொல்லி எனக்கு திட்டு வாங்கி வச்சு தரலாம்ல. அதுதான் அந்த ஆளுக்கு நோக்கம். ஓ உன்னையும் நோட் பண்ணதுக்காண்டி தான் வந்திருப்பாரா? உறவு இல்லையா? நம்ம தான் அந்த ஸ்டாப்ல ஒரு நாள் நின்றுக்கமே, பாத்தாருலாம். என்னமா 2-3 வாரத்துக்கு இங்கதான் சுத்திக்கிட்டு திரிவாரு. இந்த ஆள் என்ன அக்யூஸ்ட டீல் பண்ணிய மாதிரியே டீல் பண்ணியாருடா. அப்படி இருந்தா நீ திருந்துதியா? இப்பதான் 23 வயசு ஆக போகுது. இப்பயே கல்யாணம் பண்ணிட்டேலாம் பேசுவேன், நீ ஏன் பேச மாட்டேன்? கல்யாணத்தை பத்தி மட்டும் பேசாத, அவனை சாபடிச்சிருவேன் உன்ன. அவனுக்கு அவன் பிரச்சனை. இந்த ஆளுக்கு ஏதாவது செய்யணும்டா. ஏதாவதுனா இந்த ஆளுக்கு நான் யாருன்னு பாடம் படிச்சு கொடுக்கணும்டா. தேவையில்லாம அப்பப்ப என் லைன்ல கிராஸ் ஆயிட்டே இருக்காரு. என்னமோ என் அக்காவை என் அண்ணனா பாத்து இவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சது போல. என் அக்காவை காதலிச்சு, என் அக்கா பஸ்ல போச்சுல, பஸ்ல ஃபாலோ பண்ணி, அதுக்கு இந்த ஆள் என்ன தெரியுமா காரணம் சொல்லியிருக்காரு என் அக்கா கிட்ட? பஸ்ல திருடங்க நிறைய பேர் கிடக்காவலாம், திருடனுங்களை பிடிக்கிறதுக்கு ஆளே இல்லாத பஸ்ல யாருனாராம். நம்புற மாதிரியா இருக்கு. இதே அந்த லூசு கூமுட்டா நம்பி இருக்கேன். இந்த ஆளே ஒரு மாசம் என் அக்காளுக்கு பரத்தாலே போய் டேய் பஸ்ஸோட நிறுத்தல. அப்புறம் காய்கறி கடை வரைக்கும் போயிருக்காரு. காய்கறி கடைன்னா மீன் கடைக்கே விட்டா போயிருப்பாரு. நிலநெண்ணெய் இறந்து போச்சுல கூட ஒரு உள்நோக்கத்தோட தான் எங்க வீட்டுக்கு வந்து போயிட்டு இருந்தாரு. இவரை என் தங்கச்சி துளசிக்கு தான் பாத்திருந்தேன். இவர் காதலிச்சதுனால்தான் சாராக்காவை என் அண்ணன் இவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தது. இந்த ஆளே காதல் கல்யாணம், காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவரெல்லாம் காதலை எதிர்த்து நிக்கலாமா? மச்சான் மோஸ்டா லவ் பிரிக்கவிய யாரா இருப்பாவன்னு நினைக்கிறேன். இந்த ஏற்கனவே காதலிச்சு கல்யாணம் பண்ணவியதான் பெரிய லாடு லபக்கதாஸ் மாதிரி பேசுவாவ. நாங்க பட்ட கஷ்டத்தை நீங்கள பற்றப்படாதுன்னு சொல்லிட்டு தானே அட்வைஸ் பண்ணியோம். அப்படி இப்படின்னு 70 பக்கத்துக்கு பேசுவானுங்க. இந்த ஆள் என் காதலிச்சு யாரவே விட மாட்டாருடா. மச்சான் அந்த விடு, நீ போட்டியே பலூனு. அட்லீஸ்ட் அந்த பொண்ணு யார் அந்த பலூனை போட்டிருப்பான்னு கூட தேடி பாக்கலாம். ஏண்டா இதுலயே தெரியலையா அந்த பிள்ளை வேற யாரையாவது காதலிக்குதான் இருக்கான். மச்சான் நீ ஏன்டா அதை இப்படி பாக்கியா? யாரு போட்டிருப்பான்னு கூட தெரிஞ்சுக்க விரும்பலைனா அந்த பிள்ளைக்கு மனசுல வேற யாரும் இருக்காவன்னு தானே அர்த்தம். ஏன் இப்படி இருக்க கூடாது? காதலே தப்பு, காதலிக்கது பெத்தவியலுக்கு பண்ணிய துரோகம் அப்படின்னு நல்ல பொண்ணா இருந்தாள்னா? ஏண்டா நல்ல பொண்ணுனா காதலிக்க கூடாதா? இல்லடா, இது வரைக்கும் அவ மனசுல யாரும் இல்லன்னா கூட இப்படி நடந்துக்கலாம்ல. இனிமே வேண்டாம் காதலிக்க ஐடியாவே இல்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கூட திரும்பி பார்க்காம இருந்திருக்கலாம்ல. சமாதானப்படுத்திக்கோ, உன் மனசு நீயே சமாதானப்படுத்திக்கோ. மச்சான் எனக்கு என்னமோ இவ கமிட்டட் மாதிரி தெரியல. பஸ் ஸ்டாப்ல தனியா நிக்கியா, வேற ஆள் இருந்திருந்துனா பஸ் ஸ்டாப்ல வச்சு போன் பேசிக்கிட்டு இருந்திருப்பான். வீட்டுக்கு தெரியாம 2 நிமிஷம் தனிமை கிடைச்சாலும் உடனே லவ் இருந்ததுன்னா அவனுக்கு தானே போன் பண்ணதுக்கு தோணும். ஆனா இந்த பொண்ணு நேத்தைக்கே சும்மாதான் நின்னா, இன்னைக்கு சும்மாதான் நிக்கா. இதுல இருந்து என்ன தெரியுது? என்ன தெரியுதுன்னு நீயே சொல்லி தொலை. அவ இது வரைக்கும் யாரையும் காதலிக்கலன்னு தெரியுது. அப்படி அவ மனசுல வேற யாராவது இருந்திருந்தாவள்னா இப்படி தனியா நின்னதுக்கு கண்டிப்பா அந்த பையனுக்கு கூட பேசிக்கிட்டு நின்றுப்பான் போன்ல. எப்படி 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 கண்டுபிடிப்பேன்?
செருப்படி வாங்காம இருந்தா சரிதான். போடா, அவ எனக்கானவடா. நீ வேணா பாரு, இவதான் என் பொண்டாட்டி. என் பிள்ளைக்கு அம்மானா அது இவதான்டா.